அமெரிக்க கடற்படையின் ஒரு பெண் விமானி ஏவியேட்டர் EA-18G கிரவுலர் விமானத்தில் பறந்தபடி எதிரியின் வானிலக்கை சுட்டு வீழ்த்தியுள்ளார் என்ற தகவலை அமெரிக்க கடற்படை வெளியிட்டுள்ளது. இந்த தகவலை அமெரிக்க கடற்படை ஏன் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அமெரிக்க கடற்படை வரலாற்றில் விமானந்தாங்கி கப்பலின் மேல்தளத்திலிருந்து புறப்பட்டு சென்ற EA-18G கிராலர் விமானத்திலிருந்து எதிரியின் வான் இலக்கை சுட்டு வீழ்த்திய முதலாவது பெண் விமானி இவர்தான். அதனால் இதை ஒரு வரலாற்று மைல்கல் என்று அறிவித்துள்ளது அமெரிக்க கடற்படை. செங்கடலுக்கு மேல் மற்றும் அதை சுற்றியுள்ள வான் பகுதிகளில் சமீபகால நடவடிக்கைகளின் போது ஏமனிலிருந்து இயங்கும் ஹவுதி இயக்கத்தால் அனுப்பப்பட்ட வானிலக்கையே இந்த பெண் விமானி சுட்டு வீழ்த்தினார் என்கிறது அமெரிக்க கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கை. ஹவுதி இயக்கத்தால் அனுப்பப்பட்ட வானிலக்கை சுட்டு வீழ்த்திய பெண் விமானியின் பெயரை அமெரிக்க கடற்படை வெளியிடவில்லை. ஆனால் அவர் வெர்ஜீனியாவில் உள்ள கடற்படை விமானத்தளம் ஓஷியானாவை பிரதான தளமாக கொண்ட ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் 32 படைப்பிரிவை சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் 32 படைப்பிரிவின் குறியீடு VFA-32. செங்கடலில் 9 மாத கால நீண்ட வரிசைப்படுத்தலின் போது அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் USS ட்வைட் ஐசன்ஹோவரின் மேல்தளத்தில் இயங்கிய ஏர்விங்கில் உள்ள EA-18G கிரவுலர் விமானங்களை இயக்கியது VFA-32 படைப்பிரிவுதான். இப்போது அந்த விமானந்தாங்கி கப்பல் அமெரிக்கா திரும்பியுள்ள நிலையில் இந்த வரலாற்று மைல்கல் தகவல் அமெரிக்க கடற்படையால் வெளியிடப்பட்டுள்ளது. இங்கு நாம் குறிப்பிடும் EA-18G கிராலர் ரக விமானம் சிலருக்கு புதிய பெயராக இருக்கலாம். அமெரிக்க கடற்படை இயக்கும் EA-18G கிராலர் என்பது ஒரு மின்னணு போர் விமானம். இராணுவ விமானத்துறையுடன் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு போயிங் FA-18 விமானம் பற்றி தெரிந்திருக்கும். FA-18 விமானத்தின் பிரிவுகளில் ஒன்றான FA-18F சூப்பர்ஹார்னட் விமானத்தின் மின்னணு போர் விமான வடிவம்தான் EA-18G கிராலர். FA-18 என்பது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் 18, EA-18G என்பது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட் 18. G stands for கிரவுலர். இரண்டு விமான ரகங்களுக்கும் இடையே உருவ அமைப்பில் வேறுபாடு தெரியாது. விமானங்களில் பொருத்தப்படும் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களில் தான் வேறுபாடு உள்ளது. EA-18G கிராலர் விமானங்களில் மின்னணு போர் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த விமானந்தாங்கி கப்பல் மற்றும் அதன் தாக்குதல் குழு கப்பல்கள் காசா போர் தொடங்கிய கடந்த அக்டோபர் மாதம் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. ஏமனிலிருந்து ஹவுதி இயக்கம் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிய போது ஹவுதி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த இந்த விமானந்தாங்கி கப்பல் தொகுதி மற்றும் அதன் விமான பிரிவு ஆகியவை செங்கடலில் நிலை கொண்டிருந்தன.
ஏமனிலிருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தினரின் ஆளற்ற விமான ஏவுகணை மற்றும் பிற வகையான தாக்குதல்களில் இருந்து நட்பு நாடுகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பதற்கு இந்த கடற்படை தொகுதி பயன்படுத்தப்பட்டது. அதன்பின் ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் தரை இலக்குகளை தாக்குவதற்கும் இந்த விமான பிரிவே பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலும் அதன் தாக்குதல் தொகுதி கப்பல்களும் செங்கடலில் நின்றபோது கப்பலின் வான் பிரிவான VFA-32 விமானங்கள் 3000 போர் மணி நேரத்துக்கு மேல் பறந்து கிட்டத்தட்ட 1500 போர் பயண ஆபரேஷன்களை முடித்தனர் என்று கடற்படை வெளியிட்டுள்ள குறிப்பு கூறுகிறது. செங்கடல் மற்றும் ஈடன் வளைகுடா பகுதியில் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி தாக்குதல்களுக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை இந்த படை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. VFA-32 பெரும்பாலான தாக்குதல்கள் வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகளின் மூலம் நடத்தப்பட்டது. மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் வானிலிருந்து வானிலக்குகளை சுட்டு வீழ்த்தும் தாக்குதல்கள் நடந்துள்ளன. வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளால் வான் இலக்கு ஒன்றை தாக்குவது ஏர் டு ஏர் என்கேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படும். தாக்குதலின் போது எதிரி இலக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டால் ஏர் டு ஏர் கில் என்று அழைக்கப்படும். அப்படியான ஒரு ஏர் டு ஏர் கில் பயணத்தின் போதுதான் VFA-32 படைப்பிரிவு இயக்கிய EA-18G கிரால விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றுதான் ஹவுதியின் வான் இலக்கை சுட்டு வீழ்த்தி அதை ஏவிய விமானியை முதல் அமெரிக்க பெண் விமானியாக மாற்றியுள்ளது. இந்த பெண் விமானி தனது வரலாற்று விமான வெற்றியை அடைய என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார் என்ற தகவலை அமெரிக்க கடற்படை வெளியிடவில்லை. சமீபகால வரிசைப்படுத்தல்களின் போது அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல்களில் வைத்து இயக்கப்படும் FA-18E மற்றும் F விமானங்கள், அதேபோல கடற்படையின் மற்ற இடங்களில் உள்ள சூப்பர் ஹார்னட் விமானங்கள் வழக்கமான சுமை ஆயுதங்களுடன் கூடுதலாக அதிக எண்ணிக்கையிலான AIM-9X சைட்விண்டர் வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை எடுத்துச் செல்லும் திறன் பெற்றன. AIM-120 Advanced Medium Range Air-to-Air ஏவுகணைகள் AMRAAMS ஹவுதி ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தும் திறனை கொண்டவை. EA-18G Growler எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜெட் விமானங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஏவுகணைகளில் AIM-120 ஏவுகணைகளும் அடங்குகின்றன. EA-18G அதிநவீன மின்னணு போர் விமானங்கள் மேம்பட்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு வழிகாட்டி ஏவுகணைகளை WARGM எடுத்துச் சென்று ரேடார் வான் பாதுகாப்பு சாதனம் போன்ற இலக்குகள் மீது ஏவுகணைகளை ஏவக்கூடியவை. FA-18E சூப்பர் ஹார்னட்களில் ஒன்று சமீபத்தில் 5 AIM-120கள் மற்றும் 4 AIM-9X ஏவுகணைகளை கொண்ட முழு ஏர் டு ஏர் லோட் அவுட்டுடன் பறக்கவிடப்பட்டது. அதுதான் அந்த ரக விமானங்களில் பொருத்தக்கூடிய அதிகபட்ச வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை எடுத்துச் செல்லக்கூடிய லோட் அவுட். செங்கடலில் உள்ள விமானந்தாங்கி கப்பல்களிலிருந்து VFA-32 விமான பிரிவினர் 7 தரை தாக்குதல்களை ஏமனின் ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நடத்தினார்கள். அப்போது சில ரேடார் நிலையங்களும் தாக்கப்பட்டன. அவற்றை தாக்கியது EA-18G விமானங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க கடற்படை மற்றும் அமெரிக்க இராணுவத்தின் பிற பிரிவுகளில் உள்ள பெண் விமானிகள் பல தசாப்தங்களாக விமானத்திலிருந்து தரைக்கு தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். அமெரிக்க கடற்படையின் பெண் விமானிகள் இணைக்கப்பட்டு 50 ஆண்டுகளின் பூர்த்தி கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. அமெரிக்க கடற்படை அதன் அனைத்து விமானிகளில் 12% பேர் பெண்கள் என்றும் மொத்த சேவையில் உள்ள பணியாளர்களில் 20% பெண்கள் என்றும் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையில் 50 ஆண்டுகள் பெண் விமானிகள் இருந்தும் 12% பெண் விமானிகள் இருந்தும் இப்போதுதான் ஒரு பெண் விமானி முதல் தடவையாக வான் இலக்கு ஒன்றை சுட்டு வீழ்த்தினார் என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தரவு.